இன்னைக்கு சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் சென்றது புஸ்ஸு விசில் சத்தம் வெளியில கேட்கல அப்படிங்கறத உண்மையா இருக்கு. சிஎம் ஸ்பீச்ல ஒரு ரசிகனா தளபதி அவர்களை விரும்பக்கூடிய ஒரு நபரா பாத்தீங்கன்னா ஆஹா வேற லெவல் பிளாஸ்ட் கிளாப் அடிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பெண்கள் சொன்னது நீங்க பேசின எல்லாரையுமே பாருங்களேன், நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கோட் வேர்ட் இருக்கு. அவங்க வந்த பெண்கள்ல எல்லார்ட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு கோட் வேர்ட் இருக்கு. ஒரு அம்மா காலையில இருந்து இணையதளங்கள்ல வந்துட்டு இருக்குது, நான் வளர்த்தேன் என் குழந்தைய, அந்த குழந்தை பிள்ளை என் புருஷனோட நான் இல்ல, என் புருஷனுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அழுகுது. இதெல்லாம் இணையதளங்கள்ல வந்திருக்கு. ஒரு கொடுக்குறீங்க அப்படின்னா தீர விசாரிச்சு அவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கூடாது. ரெண்டாவது, அரசு வேலைங்கிறது எதுக்கு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? உடனே இவங்க இதுக்கு போயிடறாங்க, கள்ளக்குறிச்சி போயிடுறாங்க, 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களே அப்படின்னு. ஆனா திமுக சரியில்லைன்னு உங்களை கொண்டு வந்தாங்க, நீங்களும் அதே பண்ணிட்டு திமுக செஞ்ச தப்புன்னு சொன்னா அது திமுக தப்புன்னு சொல்றது உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? நீங்க நியாயவாளியா, நீங்க யோகியவான்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறவா? தூய சக்தி சொல்றீங்கல்ல. வழக்கறிஞர்கள் நியமனத்துல இன்னைக்கு எவ்வளவு பேரு ஆதாரப்பூர்வமா சொல்லிருக்காங்க. தாம்பரம் அமைச்சர் வரைக்கும் பேர் நீளுது. ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் வெளியிடுறாங்க, மறுபடியும் இன்னொரு லிஸ்ட் வெளியிடுறாங்க. இதெல்லாம் என்ன இது? நல்லது செஞ்சா பாராட்ட போறோம், விமர்சனங்கள் வந்து நீங்க கண்டிப்பா அதை சொல்லி ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அமைச்சர் கீர்த்தனா மேலையும் வருது. அவங்க கல்வித்துறைக்கும் அவங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க எங்க போய் பாக்குறாரு? லாரி டயரை போய் ஒருத்தர் ஆய்வு பண்றாரு, பேசுறாரு. இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இதெல்லாம் அமைச்சர்கள் இவ்வளவு பண்றாங்களா இல்லையா? அமைச்சரவை மாற்றம் இத்தனை பேர் மாற்றப்படுறாங்கன்ற செய்தி தான் வருது. ஆனா அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது.